தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில உலக நாடுகளின் வரிசையில் இன்றைக்கு மைக்ரோனிசிய கூட்டு நாடுகளுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். மைக்ரோனிசிய கூட்டு நாடுகள் என்பது பசிபிக் பெருங்கடலில் பப்புவா நியூகினிக்கு வடகிழக்கே அமைந்திருக்கும் ஒரு தீவு நாடாகும். இங்கு மொத்தம் 607 தீவுகள் உள்ளன. இதனுடைய தலைநகர் பள்ளிக்கீர் ஆகும். இத்தீவு நாடுகளின் ரட்சிப்புக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். இங்கு சுமார் 96% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் கிறிஸ்துவருக்குள்ளே வேரூன்றினவர்களாய் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழும்படியாய் நாம் ஜெபிப்போம். மக்கள் தொகையானது சுமார் 1,05,000க்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தீவு நாடானது 4 மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொன்று மீதும் கர்த்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மைக்ரோனிசியா கூட்டு நாடுகளுக்காக நாங்கள் தேவ சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே. 607 தீவுகளை உள்ளடக்கிய இந்த தீவு நாட்டிலே கர்த்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இங்குள்ள ஒவ்வொரு மக்களையும் 1,05,000க்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தீவு நாட்டிலே அப்பா உம்முடைய வல்லமை ஊற்றப்படட்டும். இந்த தீவு நாடானது தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாய் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஆண்டவரை கண்ணி கொடுக்கிற வாழ்க்கை வாழத்தக்கதான கிருபையை தாங்க. இங்குள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆண்டவரே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியான கிருபையை தாங்க ஆண்டவரே. தேவனே, நீர் என் ராஜா யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இத்தேசத்தின் தீவு நாடுகளுக்கு கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபைகளுக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுங்க சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தங்களுடைய தீவுகளுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கத்தக்க அநேக ஜெப வீரர்களை கர்த்தர் எழுப்பி கொடுங்க. உண்மை காணப்படட்டும், பரிசுத்தம் காணப்படட்டும், நீதி காணப்படட்டும் ஆண்டவரே. இந்த தீவு நாடுகள் முழுவதும் கர்த்தருடைய ஆளுகை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, சிறுவர்கள், வாலிபர்கள், முதியவர்கள், பெண்கள், ஆண்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா தங்களுடைய சாட்சியுள்ள வாழ்க்கையின் மூலமாய் அநேகரை ஆதாயப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படியே ஆண்டவரே இந்த தீவு நாட்டில் இருக்கிற ஒவ்வொருவருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படட்டும். தேவனுடைய 2ஆம் வருகைக்கு இந்த தீவு நாடானது ஆண்டவரை ஆயத்தமுள்ளதாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த நல்ல கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.